எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்களுடைய நூலிலிருந்து கிளாரினெட்டின் முகவரி எனும் தலைப்பிலான படைப்பினை வாசிக்கிறேன். மன்னார்குடியில் நினைக்கத்தக்க ஒரு மனிதர் கோபால்சாமி தென்கொண்டார். காங்கிரஸ் கட்சிக்காரர், அந்த ஊரின் நகர தந்தையாக இருந்தவர். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நின்று வென்றவர். தில்லி சென்றவர். கீழ ராஜவீதியில் தனது வீட்டின் மேல்புறம் கமல காளியம்மன் ஆலயம் ஒன்றை எழுப்பினார். ஆண்டுதோறும் நவராத்திரி விழா நிகழ்த்துவார். மழைக்காலம் என்பதை உணர்ந்து நீண்ட கொட்டகை போடப்பட்டிருக்கும். தமிழகத்தின் மிகப்பெரிய இசை வித்வான்கள் எல்லாம் அங்கு வருவர், கச்சேரி நிகழ்த்துவர். கடைசி நாள் உடையப்பாவின் அரிச்சந்திரா நாடகம் நடக்கும். இசை ரசிகர்களெல்லாம் அவரை போற்றி புகழ்வர். அதனை கேட்டு மகிழ்வார். உழைப்பவன் கூலியை எதிர்பார்ப்பது போல் தனது தொண்டுக்குரிய புகழ்ச்சியை எதிர்பார்ப்பவர். ஒருமுறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நண்பர் ஒருவர் தனது அலுவல் காரணமாக என்னையும் உடன் அழைத்து சென்றிருந்தார். தங்களால் பல இசை மேதைகளை இந்த சிறிய ஊர் எளிதில் கண்டும் கேட்டு மகிழ்கிறது என்றேன். அதிக நேரம் ரசனை தொடர்பாக பேசும் விருப்பம் அவரிடம் இருந்தது. எங்களுக்கு முன்னரே உறுதியான வேறு பணிகள் காரணமாக விடைபெற எழுந்தோம். பிடிவாதமாக அமர சொன்னார். காஃபி வந்தது, பருகினோம். பின்னரே விடை கொடுத்தார். அவர் இல்லம் தேடி உதவி கேட்க செல்பவர் கூட அவரது உபசரிப்பில் மகிழாமல் வருவது அரிது என பிறர் சொல்வர். அன்று அதை அனுபவித்தேன். வழக்கம்போல் அந்த ஆண்டு நவராத்திரி விழா வந்தது. கீழராஜ வீதி களை கட்டியது. 3ஆம் நாள் ஏகேசி நடராசன் கிளாரினெட் கச்சேரி இருந்தது. அவருக்கு பாராட்டு விழாவும் வைத்திருந்தார். சென்னையில் ஒரு வாரம் மருத்துவமனையில் தங்கி உடல்நல பரிசோதனை செய்து கொண்ட ஷேக் சின்ன மௌலானா தென்கொண்டாரை இயல்பாக சந்திக்க கருதி மன்னார்குடி வந்தார். செய்தி அறிந்தார், தங்கிவிட்டார். களைப்பில் மனமும் உடலும் சிக்கும்போது ஞானம் ஓய்வை விரும்புகிறது. மாலை பொழுது வந்தது. எதிர்பார்த்தபடி நடராசன் வந்தார். பாராட்டப் போவதும் தெரியாது, மௌலானா வந்திருப்பதும் தெரியாது. இன்ப அதிர்ச்சி அடைந்தார். மௌலானாவின் உடல் நலம் கேட்டார். பற்பல பேசினார். தென்கொண்டாரும் கலந்து கொண்டார். சரியாக 7 மணிக்கு கச்சேரி தொடங்கியது. கிளாரினெட் பிளிறியது, ராகம் மிளிரியது, இன்பம் இதயத்தை கிளறியது. எதிரே ஊர் பெரியவர்களுடன் அமர்ந்திருந்தார் மௌலானா. வெகுவாக ரசித்தார். கொட்டகை நிறைய அமர்ந்திருந்த ரசிகர்கள் அடிக்கடி கரவொலி எழுப்பினர். பாராட்டும் நேரம் வந்தது. தென்கொண்டார் மேடைக்கு வந்தார். பணியாளர்கள் 2 மாலைகளுடன் வந்தனர். ஏகேசியை நெருங்கினார். முதலில் மௌலானாவுக்கு போடும்படி கேட்டுக்கொண்டார். மௌலானாவுக்கு முதல் மாலை அணிவிக்கப்பட்டது. அடுத்த மாலையை தான் ஏற்றுக்கொண்டார். மௌலானா பேசினார். ஏகேசியை 2 காரணங்களுக்காக பாராட்டுகிறேன். அவர் நாதஸ்வரத்தை எடுத்திருந்தால் இன்னும் நாதஸ்வரம் பிரகாசிக்கும். நான் பிரகாசித்திருக்கவே முடியாது. நான் கிளாரினெட்டை எடுத்திருந்தால் அந்த கருவியின் அருமையான முகவரியை அளித்திருப்பேன். ஏகேசி கிளாரினெட்டிற்கு புகழையும் கொடுத்தார், நான் செய்யவிருந்த பழியையும் தடுத்தார் என நகைச்சுவையோடு பேசினார். ரசிகர்களின் ஆரவாரத்தில் அரங்கம் குலுங்கியது. தென்கொண்டார் எழுந்தார். மௌலானா எனும் தலைசிறந்த இசையறிஞர், ஏகேசி எனும் தலைசிறந்த இசையறிஞரை பாராட்டிய பெருமையை இந்த மன்னார்குடி பெற்றமையே பெரும் சிறப்பு என்று குறிப்பிட்டு பேசினார். கடைசியில் ஏகேசி நன்றி கூறினார். தாய் தூக்கும்போது குழந்தை உயரத்தில் இருக்கும், அதுபோல் மௌலானாவும் தென்கொண்டாரும் புகழும்போது உச்சியில் இருக்கும் நான் மற்ற நேரத்தில் சாதாரண ஏகேசி தான். புகழில் சிறந்தவர் அடுத்தவரை புகழ்வதும், இகழ்ச்சி மிகுந்தவர் அடுத்தவரை இகழ்வதும் குணங்களின் பேதமோ?